ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு எங்கே போகிறோன்னா ஒரு வெக்கேஷன் தான் போகிறோம். வெக்கேஷன்னா எங்கன்னு இன்னைக்கு வந்து ஷார்ட்டாலாம் வெக்கேஷன் போகல, கொஞ்சம் லாங்காக தான் போகிறோம். ஒன் டே ட்ரிப் மாதிரி. நம்ம எங்கே போகிறோம்? நம்ம எங்கடா போகிறோம்? ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்தில் இல்லை, ஏலகிரியில் இருக்குது. நாங்கள் ஒன் டே ட்ரிப் மாதிரி ஏலகிரி தான் போகிறோம். ஓகே, ஏலகிரி போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஏலகிரியில் ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே போய் சுற்றுறதுக்கு போகிறோம். பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பாருங்க, எல்லாரும் மொத்தமாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஏலகிரி ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறோம். ஒரு ஃபேமிலி மிஸ்ஸிங். ஒரு ஃபேமிலி வேற ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. நாங்கள் பெரிய அக்கா மிஸ்ஸிங். அவங்க வேற ட்ரிப் ஜாலியா போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் மொத்தமா தடா போறோம். அவங்க வேற ட்ரிப் ஜாலியா பெங்களூர் ட்ரிப் போயிருக்காங்க, வண்டர்லா, கூர்க், மைசூர்ன்ட்டு. நாங்க எப்படி எல்லாரும் போறது? செம்ம. ஓகே गाइस, யாராவது சீஷாட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஏலகிரி ட்ரிப்பை. நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடுவில் எதனா ஒரு ஈவெண்ட்ஸ் எதனா சாப்பிட்ற இடத்துல நிறுத்தினா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, பாய் गाइस. பாய் 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 பாய். ஆக்சுவலாக गाइस, ரொம்ப ட்ராவல் பண்ணினே இருந்தோம். ஸ்ட்ரைட்டாக ஆம்பூரில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தோம். இவங்க கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் கியூவில் உட்கார வச்சிட்டாங்க. பசிக்குதுன்னா ஹோட்டலில் நிப்பாட்டினா ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டாம சரவணபவன் போனால் அங்கே செம்ம ரஷ். ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். சரி, ஓகே, அதுக்கு ஆம்பூர் போயிருக்கலாமே போல. காலையில் பிரியாணி சாப்பிடுவோம். தலையெழுத்து லாஸ்ட் டிஃபன் காலையில் பிரியாணி சாப்பிடுவோம். சரி, ஓகே, உங்களுக்கு வெஜிடேரியன் டிஃபன் வந்துட்டு டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. நாங்கள் ஆம்பூர் போகணும் சீக்கிரமாக. ஓகே, நாங்கள் ஆம்பூர் போகிற வழியில் உங்களை மீட் பண்ணுறோம். ஒரு வழியாக எப்படியோ வந்து ஏற்காடுக்கு ஏலகிரிக்கு வந்தாச்சு. நான் ஏற்காடு சொல்ல பாருங்க, ஏலகிரிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபன்னு தான். அதனால ஏற்காடுன்னு வாயில வருது. ஏன்னா ஏற்காடு நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கோம். இதுதான் வந்து இப்போ ஏலகிரி. இப்போ ஃபேமிலியோட நீ ஃபஸ்ட் டைம் வரல? நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். எப்படியோ ஒரு வழியாக மலையெல்லாம் ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஏலகிரின்னு போட்டிருக்காங்க. மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வாங்க உள்ளே அப்படியே போவோம். போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸு கேம்ஸ் எதனா இருக்குது நம்ம எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா गाइस? வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெசார்ட்டில் போய் செக்இன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே வாங்க போகலாம். இப்போ ஆல்தான் நம்ம வந்து எமரால்ட் டவுவில் வந்து என்ட்ரன்ஸில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், அப்படியே கவர் பண்ணுங்க. கிட்ஸ் பார்க் இருக்குது. ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் பார்க்கு. அப்படியே வாங்க. ஸ்மிதா, கிட்ஸ் பார்க் இருக்கு பாருங்க. ஸ்விமிங் பூல் காட்டுங்க. அப்படியே வா அப்படியே என்ட்ரன்ஸில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரிசப்ஷன் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. நல்லா கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, கொஞ்சம் ஹை கிளாஸ் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா ஹோட்டல் எம்பரல் டவ் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே தான் ரிசப்ஷன் எம்பரல். அதோட இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே அது பக்கத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல். ஓகே, இல்லை போல எடுக்கல. பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பயங்கரமான செம்மையாக இருக்குது. பார்த்துங்க, ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு அப்படியே வாங்க உள்ள ரூமுக்கு போவோம். உள்ள ரூமை போய் செக்இன் பண்ணுவோம். கமான். இந்தா வா, அவனை பிடிச்சு. இப்போது எங்களை வந்து செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஏதோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ எங்களை செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. செகண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் பண்ணிட்டு ஓகே செகண்ட் ஃப்ளோர்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே தான் நம்மளுக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச என்ட்ரன்ஸே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. நல்லா நீட்டாக தான் இருக்குது. ரூம்ஸும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே போகிறோம். அப்படியே இருங்க, அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லிவிங் ஹால் மாதிரி இருக்குது. இந்த 2 ரூமுங்களா? ஓகே நான் பார்த்தேன். ஓகே, வாவ், நம்மளுக்கு வந்து 307 ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் நல்லாவே இருக்குது.
இது வந்து 306 2 ரூம் நம்மளுக்கு தான். 7-8ங்களா அது? ஓகே. இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே மிரரும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு மிரரு. அப்படியே கொஞ்சம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால்கனி சும்மா அவுட்டர் வியூ நல்லா பார்த்துக்கலாம். வியூ நல்லா இருக்குது. அப்படியே இதுதான் ரூமோட வியூ. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரூமெல்லாம் செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபன் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 1 o'clock மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் ஃபன் கேம்ஸு என்னென்னலாம் இருக்குது சொல்லி பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பிளேஸ் இல்லை, ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன பிளேஸ் தான். ஒரு பொட்டானிங் கார்டன், போட்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அந்த என்ஜாய் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறேன். அதே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே வாங்க போவோம் என்ஜாய் பண்ண. ஐயோ, எல்லோரும் போய் சுற்றி பார்க்கறதுக்குள்ள எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. நல்லா தான் இருக்குது. அவுட்டரில் கார்டன் செட்டப்பில் இருக்குது. ஓகே, சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்ட பிறகு தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை இறக்கணும். ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. வாய்ஸ் எல்லாம் கரப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்திருக்கோம். கிட்ஸ் எல்லாம் நிறைய கேம்ஸ் சொன்னாங்க, அதெல்லாம் கவர் பண்ணேன். அதெல்லாம் வாய்ஸ் கரப்ட் ஆனால விட்டுட்டேன். இதை கண்டினியூ பண்ணுங்க. உதேஷ் எங்கே போடுறா? டேய் ரெண்டு கையும் ஒரே பேக்கில் பின்னாடி சுற்று. பின்னாடி சுற்று. இப்போ முன்னாடி சுற்று. டேய் ரெண்டுமே ஒரே கை இல்லை சார். பாப்பா வந்து பாருங்க. ரெண்டு கை இப்படி சுற்று. சத்யா ஒரு ஹாய் காமி. ஹலோ ஹாய். பார்த்தீங்களா? இது என்ன ரைடு? இது என்ன நேம்? இது பேர் என்னது? ஜாப்பிங் பாலா, ஜம்பிங் பாலா, ஏதோ ஒரு ரைடுக்கு வந்து 6-10 போறாரு. 150 ருபீஸ். இது இங்கே ஏலகிரியில். அந்த சைடு எந்த சைடு தெக்கி தடவி முட்டி மோதி போயிட்டு இருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஃபனி. எழுதுக்க முடியாது. இப்பதான் ஒரு ஆள் தவழ்ந்துட்டு இருக்காரு உள்ள. இருமா வந்தோம். நான் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். பாருங்க, குழந்தை தவழ்து. ஆப்போசிட் டைரக்ஷன்ல நட. எழுந்து நட. அந்த சைடு போயிட்டு வா. அப்படி போயிட்டு வா. எழுந்து நட. கெடப். டேடியை பாரு. ஸ்மிதா எழுந்து நடக்க முடியலடி. நான் அதை எடுக்காம இங்க பாத்துட்டு இருக்கேன்டி. எடுத்துறியா நீ? தண்ணி உனக்கு தேவை. அங்கப்பா டாடியை பாரு உள்ள. இருமா, இப்ப நானே தவழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு வராது. கமான் 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 கமான். டயர்ட் ஆகி அட்லாஸ்ட் முடிஞ்சிருச்சு கேமு. இங்க போக கூடாது. சின்ன அப்படியே இதை கொஞ்சம் பிடியாங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க மக்களே. என் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. நானே வந்து முடிக்கலான்னு பார்த்தேன். இந்த ஷோ முடிச்சிடலாம், இதோட முடிச்சிடலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. லாஸ்ட்டாக அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. ரொம்ப விரும்பி பஞ்சிங் ஜம்பிங் போகிறாங்க. போகிற மாதிரியே திரும்பி வருமானு தெரில. அதனால் லாஸ்ட்டாக இந்த பொண்ணோட எண்ட் ஸ்டோரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அம்மா பார்த்து போய்ட்டு வா.
இதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். சார்ஜ் இருந்தால் அடுத்தடுத்து எதனா வீடியோ போடுறேன், இல்லைனா என்னை மன்னிச்சிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், பாய். அதுக்கு முன்னாடி ஷார்ட் வியூ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 லட்சம் வரத்துக்கு இன்னும் வந்து 20,000 தேவைப்படுது. அதை எப்படினாச்சும் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா 3 லட்சத்தை நான் ரீச் பண்ணிடுவேன். அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணுவோம். ஓகேங்களா? உங்கள் ஆதரவோட கூடிய சேர்த்து நான் 1 மில்லியன் அடிக்கணும். அடுத்த மாதம் அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பண்ணி விடுங்க பார்த்து. ஓகே கைஸ், பாய். வச்சிருக்கலாமா? பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டு இனிமேட்டு ஷாஷு எது சொன்னாலும் கேட்கும். சூப்பராக இருக்கா? அங்கே பாரு உங்கள் தாத்தா போயிட்டு இருப்பார். மக்களே, ஏலகிரி வந்தால் இந்த மாதிரி விதவிதமான ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். அதுக்கு வாங்க காமிங்க. இது பேர் நான் என்ன ஃப்ரூட்டுங்க? இது பேஷன் ஃப்ரூட்டா? இதுக்கா வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ். 3மே வந்து வாட்டர் ஆப்பிள்ஸ் வெரைட்டிஸ். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்களா? இது வந்து கிவி ஃப்ரூட்டு. இது பேரிக்காவா? இது பேரிக்கா. அது ஊட்டி ஆப்பிள். இது நெல்லிக்காய். இது நெல்லிக்காவா? அது திராட்சைங்களா? ஃபைனலாக எல்லா கேம்ஸும் விளையாடி முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி நம்ம ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இருந்தாலும் திரும்பி எண்டு கார்டு போடுவேன். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ இதோட முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம்லாம் வீடியோ வர திரும்பிலாம் போட மாட்டேன். ஓகேங்களா? இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஜாலியாக நாங்கள் குளிச்சுட்டு வரோம். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் டே புக் பண்ணியிருக்கோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பிளெயின் தோசை, கிச்சடி, பொங்கல், வடை, சட்னி, 2 டைப்ஸ் ஆஃப் சட்னி அண்ட் சாம்பார். இதெல்லாம் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராகவே இருக்கு. மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷோ பார்க்க போகிறோம் ஏலகிரியில் வந்து. இன்னும் வாட்டர் லைட் ஷோவா, ஃபவுண்டைன் மியூசிக்கல் ஷோ போட்டுருக்காங்க. அதனால் தேட்டர் மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து உட்காந்துட்டோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே. அப்படியே நீங்களே பாருங்கள். ஒன்று வருதா? ஒன்று வந்து லாஸ்ட்டில் வந்து பையன் அடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் வந்திருக்கோம். பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக. இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையில் பிடிக்க போகிறோம். இதை பிடிங்க. ஹாய் பேர்ட்ஸ், எப்படி இருக்க? இது கையில் எடுக்கலாம். இங்கே தம்பி கையில் பிடி. நீ கையில் வாங்கிக்கோ, கீழே வாங்கி. இவனை பிடி, இனி பிடி, பிடி. டாடி பேர்ட்ஸ் பிடிக்கிறேன். பாருங்க, எங்கள் பேர்ட்ஸ் பார்க் வந்தோம். நிறையா பேர்ட்ஸ்லாம் கையில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த லைட் ஷோலாம் பார்த்தோன்னா டான்ஸ் ஆடி பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்டாக அழகாக கை காமிச்சா கையில் வந்து உட்காந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் ஒன்று கொஞ்சம் வெயில் அடிக்க ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க்லாம் இருக்குது. ஃபிஷ் ஷோலாம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? வேறு என்ன பண்ண ஸ்கூலில் வைக்க முடியுமா? வேணாம், ரெஸ்ட் எடுக்க வேணாம். பாவம் அழகாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி வாங்க நம்ம ஃபிஷ்ஷு போய் பார்ப்போம். ஆமா, கிளியே, குட்டி கிளியே. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேர்ட்ஸ் பார்த்தோம்னா அப்படின்னா ஃபிஷ்ஷு கடல் வகையான மீன் ஆமை காக்கா ஆமையெல்லாம் அப்படியே இப்படி பாருங்க. எல்லாம் ஃபிஷ்ஷு டேங்க் வந்து வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. சும்மா ஒரு கண்காட்சி. பசங்க சின்ன பசங்க பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அழகாக இருக்குது. ஆமெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க நிறையா. இது பாருங்க, எறா, கிராப் இல்லையா? அது
ஏதோ ஒன்று லாப்ஸ்டரா? லாப்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. இது இந்த ஃபிஷ் பார்த்தியா? காமிச்சனே அழகாக இருக்குல்ல. அப்படியே இங்கே வந்து எத்தனை தடவை காமிச்சேன். இப்போ டாட்டாய்ஸ் பாரு. டாட்டாய்ஸ் சூப்பராக இல்லை? ஆமை எவ்வளோ கிட்ட வருது. ஆமை பார்த்தியா? ஆமை கொஞ்சம் ஒரு வழியாக ஏலகிரி ஹில்ஸை ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸில் வியூ பாயிண்ட் பாரு, செம்மையாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்கிட்டோம் ஹில் ஸ்டேஷன். மக்களின் ஆதரவுகளோடு ஏலகிரி மலையை ஏறி இறங்கி சாதனை படைத்துள்ளோம். ஏறும்போது தான் ஏழுகுண்டலவாளா வெங்கட்ரமணா என்னன்னா பின்னாடி கேக்குது சீதா என்னன்னா ஸ்லோகமும் சொல்லிட்டு வருது. அப்பா நமச்சிவாயந்து நாராயணன் இல்ல எனக்கு அதை சிரிக்கிறதா இல்ல மூவ் ஆகுது. எனக்கு எப்படி தெரியும் அதை சிரிப்பு வருது. இங்க வண்டி வேற மூவ் ஆகுது. ஏன்னா சிரிக்கிறது அந்த ஸ்லோகம் சொன்னா நல்லது. ஒரு லெவலுக்கு மேல வணக்கம். திரும்பி எண்டுக்கு அனுப்பணும்னு கோச்சிக்காதீங்க. முன்னாள் நம்ம ஏலகிரி போனோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணோம். திரும்பி ஃபன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓகே தேங்க்யூ. ஃபன் பண்ணி ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ரிட்டர்ன் ஆம்பூரில் நின்னோம். ஆம்பூரில் நின்று நம்ம பிரியாணி சாப்பிட முடியும். அந்த சீரக சம்பா பிரியாணி நகமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணோம். நல்லா அந்த டேஸ்ட்டாக இருந்தது. பீஸ்க்கு ஆர்டர் பண்ணி மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து நல்லா வயிற்று இதை நம்ம வந்து ட்ரிப்பு முடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒன் டே ட்ரிப்பு செம்ம ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். ஓகே பாய்.